ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் நடைபெறும் நிலையில் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். சென்னையில் நடைபெறக்கூடிய சர்வதேச ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டி சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம், தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இந்த வகையான போட்டி சென்னையில் தான் முதல் முறையாக திட்டமிடப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த போட்டி இருங்காட்டுக்கோட்டையில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கு. சென்னையில் இப்போ நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக கோவையில் திட்டமிடப்பட்டிருக்கு. F4 கார் பந்தயம் அதுக்கும் F1 கார் பந்தயத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் பயன்படுத்தப்படக்கூடிய கார்களுடைய தனித்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். F1 ரேஸில் பயன்படுத்தக்கூடிய கார்களுடைய ஒரு மணி நேரம் பயணிக்கக்கூடிய திறன் 370 கிலோமீட்டர். F4 கார்களுடைய பயணிக்கக்கூடிய திறன் ஒரு மணி நேரத்திற்கு 240 கிலோமீட்டர். திறனை பொறுத்த வரைக்கும் F1 ரேஸில் பங்கேற்கக்கூடிய கார்களுடைய திறன் 1000 குதிரை திறன் HP அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக F4ல பார்த்தோம் அப்படின்னா 160 HP. F1 கார்கள் 2 வினாடிகளில் அதிகபட்சம் 200 கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடியது. F4 கார்களை பொறுத்த வரைக்கும் 3.5 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடியது. அடுத்ததாக சென்னையில் நடைபெறக்கூடிய போட்டி 2 வகையான போட்டிகள் நடக்குது. ஒன்று இந்தியன் ரேசிங் லீக், இன்னொன்று ஃபார்முலா 4 பந்தயம். இந்த 2 வகையான போட்டிகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் இந்த போட்டியில் 6 அணிகள் பங்கேற்கிறாங்க. ஒன்று கொல்கத்தா ராயல் டைகர்ஸ், டெல்லி ஸ்பீட் டீமன், கோவா ஏஸ், ஹைதராபாத் பிளாக் போர்ட், சென்னை டர்போ ரைடர்ஸ், பெங்களூரு ஸ்பீட்ஸ்டர்ஸ். இந்த மொத்தம் 6 அணிகள் தான் சென்னையில் நடைபெறக்கூடிய போட்டியில் பங்கேற்கிறாங்க. சரி, போட்டி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஒவ்வொரு சுற்றிலையும் 4 வீரர்கள் பங்கேற்பாங்க. ஒரு அணிக்கு 4 வீரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த கார் பந்தய தூரம் அப்படின்னு பார்க்கும்போது 3.5 கிலோமீட்டர் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. 25 நிமிடங்கள் ஒரு சுற்று அப்படின்றது நடக்கும். மொத்தம் 12 கார்கள் ஒரே டைமில் ரேஸில் பங்கேற்பாங்க அப்படின்றது தான் இந்த போட்டி நடக்கக்கூடிய விதத்தை நமக்கு புரிந்து கொள்ள உதவும். சரி, எந்த வகையான கார்கள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பந்தய கார்கள் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. F4 வகையான ரேஸில் மைகேல் F4 Gen 2 அப்படின்ற வகையான ரேசிங் காரை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய அதிகபட்ச வேகம் அப்படின்னு பார்க்கும்போது 240 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு. இதனுடைய பாதுகாப்பு திறன், அதாவது அதில் சிங்கிள் சீட்டர் கார் தான் இது. இதனுடைய பாதுகாப்பு ஹாலோ வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதில் பயணிக்கக்கூடிய டிரைவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய வகையில் டைட்டானியம் மெட்டலால் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. IRL இந்த பிரான்ஸ் இத்தாலி நாடுகளிலிருந்து இன்னொரு வகையான காரும் இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் ரேசிங் லீக். இந்த வகையான பந்தயங்களை பயன்படுத்தப்படக்கூடிய கார்கள் வோல்ஃப் தண்டர் GB08. அதாவது இதனுடைய வேகம் அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு 210 கிலோமீட்டர். இதுலேயும் ஹாலோ வகை டைட்டானியம் பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 கார்களுடைய வித்தியாசம் தான் இந்த 2 வகையான போட்டிக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி போட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்கும். ஒவ்வொரு அணிலையும் மொத்தம் 6 அணிகள் இருக்கு. ஒவ்வொரு அணிலையும் 4 வீரர்கள் இருக்காங்க. இதில் ஒரு பெண்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. உள்நாட்டு வீரர் ஒருத்தரும் உள்ளூர் வீரர் ஒருத்தரும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ பன்முகத்தன்மையோடு இந்த விளையாட்டு நடைபெறுது அப்படின்றது தான் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ முதல் முறையாக சர்வதேச போட்டி சென்னையில் நடந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு கவனம் இருக்குது, மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை தூண்டுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.